இப்போது பாராகடி பார்த்தோம் இல்லையா, நம்ம பாராகடி பார்த்தோம். பாராகடியில் நம்ம என்ன பார்த்தோம், காக்காக்கி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? அதே மாதிரி அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம மீதி லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து எழுதுகிறப்ப நமக்கு லிட்டில் பிட் நமக்கு வந்து என்ன வரும், ஒரு சில கன்ஃபியூஷன் வரும். ஓ இது ஃபாவா இது காவா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ அதுக்கு எப்படி நம்ம ஒரு சில 2 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கே, அப்போ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இப்போ ஒரு போர்டில் எழுதியிருக்காங்க, அப்போ அது காவா ஃபாவான்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது? ஓகேங்களா? இப்போ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 2 லெட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்பரில் எழுத்து நம்ம என்ன வச்சுருக்கோம், கா வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது கா, இப்போ இந்த காவும் இங்கே பாருங்களேன், கா இருக்கா, கா. இப்போ நீங்கள் பிஹெச்ஏ பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் என்ன பண்ணும், இது ஒரே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும், இப்படி இருக்கும், வளைச்சி இப்படி இருக்கும். இப்போது நம்ம இந்த லெட்டர்ஸோட தன்மையை நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இது எப்படி நான் போட்டிருக்கேன், வளைச்சி இப்படி போட்டிருக்கேன், ஆனால் இது என்ன இப்படி. ஒரு சில இதில் நோட்டீஸில் அந்த மாதிரி எழுதியிருக்கப்போ பார்த்தோமா ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். புரியுதுங்களா? இது வந்து க, இது வந்து என்ன ப. இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம க கா பாருங்கள், கா என்ன பண்ணுறோம், இந்த 3 இருக்கு இல்லையா, 3 இப்படி போடுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா சா, சாக்கு என்ன பண்ணுறோம், இதே சேமு இங்கே ஒரு ரவுண்ட் வரணும்னு நான் சொன்னேன், இங்கே மேலே சா. அதே மாதிரி தா, தா இருக்கு இல்லையா. இப்போது வித்தியாசம் பாருங்கள், இப்போது காக்கு என்ன ஆயிருக்கு, இந்த 3 வந்து இங்கே சுழிச்சல் ஒரு ரவுண்டு எதுவுமே கிடையாது, வெறுமனே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்னது கா. ஓகேவா? அதே 3 தான், ஆனால் இங்கே ரவுண்ட் வந்து இங்கே வந்திருக்கு, இங்கே மேலே நம்ம ரவுண்டை இங்கே மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணியிருக்கோம், இது வந்து சா. இது அதே தான், ஆனால் என்ன இங்கே ஆரம்பிக்கிறதே நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், சுழிச்சதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சுழிச்சதுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா அது என்ன, அது தா. ஓகேங்களா? தர்த்தி தா இருக்கு இல்லையா, தா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பா பாருங்கள், பிஏ பா. பிஏ பாக்கு நான் என்ன சொன்னேன், யூ போடுங்க, யூ போட்டு இங்கே கோடு இழுத்து விடுங்க, பேன் நான் சொன்னேன். இதே நீங்கள் ஷாக்கு பாருங்கள், ஷாக்கு என்ன இதே தான், ஆனால் என்ன இங்கே ஒரு கோடு இருக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது வந்து பா, இது வந்து ஷா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வா பாருங்கள், வா. வா என்ன வெறுமனே டி. ஓகேவா? வெறுமனே டி. அதே பா, பா என்ன வெறுமனே டி போட்டு இங்கே கோடு. ஓகேவா? வா பா. இப்போ வா அப்படின்னா வெறுமனே டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வா. இல்லை டி இல்லாமல் டிக்கு இங்கே ஒரு கோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்ன, பா. இப்போ அடுத்து டா பார்க்கலாம். டா பாருங்கள், இது வந்து டா. சரியா? இது வந்து டிடிஏ டா, டாடி. சரியா? நான் சொன்னேன் இது சுழிக்கணும், ஆனால் சுழிச்சதை என்ன பண்ணணும், இதோட நிறுத்திக்கணும். ஓகேவா? இதோட நிறுத்திக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தா, தா லைனில் இருக்க தா இருக்கு இல்லையா, அது எப்படின்னா இதுதான். ஓகே? இப்போ இங்கே பாருங்கள், வெறும் சி மட்டும் போட்டு வச்சோன்னா இது வந்து ட, ட ட டாடி. சரியா? டாடிக்கு என்ன இதே சி, ஆனால் என்ன சுழிக்கணும், சுழிச்சதை பாதியோடு இங்கே பண்ணணும், இதோட நிறுத்திடணும். ஓகேவா? இது வந்து ட. இது வந்து என்னதுன்னா தா, தாதி, தாதா தாதி இருக்கு இல்லையா, தாதா தாதி. அப்போ அந்த எந்த தா யூஸ் பண்ணணும், இந்த தா யூஸ் பண்ணணும். அப்போது தாக்கு என்ன பண்ணணும், கீழே இப்படி இழுத்து விடணும். ஓகேவா? இது வந்து த. இப்போது பாருங்கள், கேஃப பார்த்துட்டோம். இப்போ க ச த. அதே மாதிரி ப ஷ. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வா பா. நெக்ஸ்ட் என்ன ட ட ட. அடுத்தது ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தோன்னா உங்கள் டா. சரியா? ட. அதே இங்கே ஞா வந்து சேம் இதே தான், ஆனால் என்ன இங்கே புள்ளி இருக்கும். இதே லெட்ரு இங்கே புள்ளி வச்சுட்டா அது வந்து ஞா. புள்ளி வைக்காமல் இருந்தால் அது என்னது, டா. ஓகேவா? புள்ளி வைக்காமல் இருந்தால் என்ன, அது டா. இப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எஸ் போட்டு வெறுமனே இது போட்டோம்னா ட. இங்கே ஞானா
இங்கே புள்ளி இருக்கணும், புள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஞா. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜானா எப்படி எழுதுறது, டேனா. இப்போ ஒரே மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது, இப்போ ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒரே மாதிரி இருக்கிறப்ப இது எல்லாமே சேம், நம்ம ப்ரொனவுன்சியேஷனும் எழுத்தோட வடிவம் வந்து வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்டர்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் சரியா? லெட்டர்ஸ் எப்படி டிஃப்ரென்ஸுங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரப்போ கன்ஜெக்ட். கன்ஜெக்ட் அப்படின்னா என்ன? கூட்டெழுத்துக்கள். கூட்டெழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இக்ஷு. இக்ஷுங்கிற எழுத்து நம்ம தமிழில் இருக்கா? கிடையாது. லட்சுமி அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இக்ஷு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எழுத்து நம்ம தமிழில் நம்ம வட எழுத்தோடு நம்ம அந்த இதை வந்து சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அது வந்து எப்படி இதில் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி, ஸ்ரீ, த்ர, ஞ இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எப்படி அப்படி உருவாகி இருக்குது. அந்த எழுத்து 2 எழுத்து, எந்த 2 எழுத்து சேர்ந்தா இக்ஷ வருது, இத்ர வருது, ஓகேங்களா? இஞ வருது, ஸ்ர வருது. ஓகேவா? அது எப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, இப்போது கூட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஷம்யுக் தக்ஷர். ஷம்யுக் தக்ஷர் அப்படின்னு சொன்னால் கூட்டெழுத்துக்கள். ஓகேவா? கன்ஜெக்ட். ஓகே, என்ன சொல்கிறோம்? அதை கன்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க. ஓகேவா? இக்கு. ஓகே, இக்கு ஃபஸ்ட்டு எழுத்து நான் வரேன். ஸ்ர. இக்கு ப்ளஸ் ஷ. இந்த மாதிரி கீழே இப்படி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து இக்குன்னு அர்த்தம். புரியுங்களா? வெறுமனே எழுதுனோம்னா அது வந்து கா. ஓகேவா? இந்த இடத்துல சும்மா இப்படி இது பண்ணி இப்படி போட்டிருப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அது புள்ளிக்காக தான் அங்கே போடுறது. இக்கு. இக்கு ப்ளஸ் ஷ. இக்கு ப்ளஸ் ஷ. இக்ஷ. இது பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டு இப்படி சுழிச்சு இந்த ஸ்டார்டிங் இருக்குது இல்லையா? இதை கொண்டு போய் இதில் நம்ம சேர்க்கணும். இதுக்கு பேர் என்ன? இக்ஷ. இதுக்கு பேர் என்ன? இக்ஷ. 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 லக்ஷ்மி. ஓகேவா? லக்ஷ்மி. லக்ஷ்மி சொல்கிறோம் இல்லையா? லக்ஷ்மி. நெக்ஸ்ட் இதில் அடுத்த எழுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தா. தா இருக்கு இல்லையா? இத்து. இங்கே நான் கோடு போட்டேன். இத் ர. அப்போது இது எப்படி வரணும்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். த்ர. இது என்ன? த்ர. இத்ர. சரியா? இத்ர. மித்ரன். ஓகேவா? மித்ரன் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? மித்ரன், மித்ர. ஓகேவா? மித்ர. ஒரு இது பண்ணி இப்போ இந்த கே மாதிரி, கே ஆப்போசிட்டில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன? த்ர. அது என்ன? த்ர. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜ. இஜ்ஜு. ஜா. ஞா. ஜ ஞா. இது என்ன பார்த்தோம்னா ஞா. 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 ஓகேவா? ஞா. ஞாலம். ஞானி. ஓகேவா? ஓகேவா? ஞா. இந்த ஞா இருக்கு இல்லையா? அதுதான் இதே சேம் தான் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? இதை வந்து இப்படி ஜாவை எழுதி ஜாவில் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி நம்ம போட்டோம்னா இது வந்து ஞா. நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன பார்த்தோம்னா ஸ்ர. இஸ்ஸு. இந்த ஷ். ஷ இப்படி போடு போட்டிருக்கேன். அடுத்து இங்கே பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன்? ரா போட்டிருக்கேன். ரா போட்டால் கவனிங்க, எஸ் மாதிரி வரும். இப்படி இருக்கும். இப்படி போட்டு பக்கத்தில் கோடு போட்டிருக்கோம். இதுக்கு என்ன பேர்னா ஸ்ர. ஸ்ர. இப்போ யூஸ்வலாக ஸ்ரீதர், ஸ்ரீமதி. ஓகேவா? அப்போ நம்ம ஸ்ரீ நம்ம தமிழில் போடுவோம் இல்லையா? ஸ்ரீன்னு ஒரு எழுத்து இருக்குது இல்லையா? தமிழில் கிடையாது, வடமொழி எழுத்து. ஸ்ரீ போடுறோம் இல்லையா? அந்த ஸ்ரீ தான் இது ஸ்ர. இந்த மாதிரி எஸ் மாதிரி இதில் போய் இது பண்ணி பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே கோடு போடணும். கோடு போட்டால் இது என்னது? ஸ்ர. ஸ்ரனா என்ன? ஸ்ரீ, ஸ்ரீமதி. ஓகேவா? ஸ்ரீமான், ஸ்ரீதர். ஓ, புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ இந்த 4 எழுத்துமே உங்களோட கான்சனன்ஸ்லேயே நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில இதில் வந்து ச ஹாவோட நிறுத்திருக்க மாட்டாங்க, அடுத்து இதுவும் போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து கான்சனன்ஸில் வராது. ஓகேவா? கான்சனன்ஸில் இது வந்து வராது.
ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த 2 எழுத்தும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது தான். புரியுதுங்களா? இது 2 எழுத்தும் அதாவது இந்த எழுத்தும் இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது தான் சம்யுக்தக்ஷ கன்ஜெக்ஷன். புரியுதா? கன்ஜெக்ட்ஸ் கூட்டு எழுத்துக்களில் தான் இது வருது. இக்ஷ இத்ர இக்ஞ ஸ்ர. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா?